இதான் வந்து பாருங்க வந்து சுத்தி இந்த கப்பலுக்குள்ளே தான் நிற்கிறேன். இதுக்குள்ளே எல்லாம் போய் வீடியோல கப்பல் செய்யறதுக்கு பாருங்க. இதுல வந்து பாதை போய் கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்துல இருந்து இந்தியா கப்பல் போக நிப்பாட்ட போறாங்க. இன்றைக்கு நடுக்கடல்ல போனா அப்புறம் திடீரெண்டு ஓகே உன்னால போயலாம் வீடியோல நீங்க ஃபங்க்ஷன் செய்ய போறீங்கன்னு சொன்னா வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கி வரும். என்னன்னு சொன்னா இது சோலர்ல வேலை செய்யறதால அந்த ஆறுகட்டுல பாருங்க கப்பல் அப்படி இருக்குன்னு இந்த கப்பல்லாம் வந்து வெளிக்கிட போறோம். இப்போ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் இப்ப எங்க நிக்கிறேன் அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து யாழ்ப்பாணத்தை சுத்தி 7 தீவுகள் இருக்கு தானே. அதுல ஒரு தீவுல தான் வந்து நான் வந்துருக்கிறேன். அதாவது வந்து கேரநகர் தீவு அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னடா நீ கப்பல்ல இருக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த கப்பல்ல வந்து இன்றைக்கு நான் வந்து பயணம் செய்ய போறேன். இந்த கப்பல்ல வந்து முதலா வந்து பயணம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். இந்த கப்பல் வந்து பங்களாதேஷுக்கு அனுப்புறதுக்கு இந்த கப்பல் ரெடியா இருந்துச்சு. சுத்தி இந்த கப்பலை காட்டலாம் இருக்கிறேன். இன்றைக்கு குறிப்பிட்ட எல்லா யூடியூபர்ஸையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த கப்பலை பற்றி ஒரு ப்ரொமோஷனுக்காக இருக்கலாம். இன்றைக்கு ஃபுல்லா ஃப்ரீ தான். கிட்டத்தட்ட ஒரு 4:30 அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி காட்டுறதுக்கு இந்த கப்பல் ரெடியாக இருக்குது. இந்த கப்பலை பற்றி சொல்லலாம் அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட 5 கிளாஸில் செய்யப்பட்ட ஒரு கப்பல், அருமையான கப்பல், வடிவாக இருக்குது இந்த கப்பல். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கப்பலில் இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற எல்லா பார்ட்ஸ்களையும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் இலங்கையிலேயே முற்றுமுழுதாக செய்யப்பட்ட தான் இந்த கப்பல். அந்த இடத்தை உங்களுக்கு காட்டலாம் இருக்கிறேன். செய்யப்படுற இடம் இருக்குது. நாம் வந்து இருக்கிற இடம் இப்போ கேரநகர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 தூரம் தான் இருக்கும். 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊர்காவத்துறை கைட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கேரநகருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து வரதுக்கு போட் இருக்குது. ஊர்காவத்துறை பார்த்தீங்கன்னா ரோட் இருக்குது. ஆனால் கேரநகர்ல இருந்து ஊர்காவத்துறைக்கு போகிறதுக்கு எந்தவித பாதையுமே இல்லைங்க. அந்த பாதை போய்கொண்டிருக்கு பாருங்க. அந்த பாதை மூலம் தான் வந்து பயணம் செய்யலாம். கேரநகர்ல இருந்து ஊர்காவத்துறைக்கு கிட்டத்தட்ட கப்பல் மூல பயணங்களும் இடம்பெற்று கொண்டே இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் யாழ்ப்பாணத்திற்கு 7-8 முக்கியமான தீவுகள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குதா இந்த கேரநகரும் ஊர்காவத்துறை இணைக்கிற இந்த பாதை இருக்குது. இந்த பாதையில் பாருங்க கிட்டத்தட்ட பஸ்ஸை ஏற்றி கொண்டு போவாங்க. கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். உள்ளுக்கு போய் ஃபுல்லாக அவங்கள காட்டலாம் இருக்கு. இந்த கப்பலை பற்றி உள்ளுக்கு தான் நிற்கிறேன். இந்த கப்பலுக்கு தான் நிற்கிறேன். இந்த கப்பல் பேரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா மகேசன் மெரின் அப்படிதான். மகேசன் மெரின் இந்த அண்ணா தான் வந்து எல்லாம் ஜாழ்ப்பாணம் ஃபுல்லாக அங்கே டெக்கரேட் பிடிக்கலாம். இது கிட்டத்தட்ட எத்தனை பேர்னா 200 பேர் வருவேன்னா ஏத்துற 100-150 பேர் இருக்கத்தக்க ஒரு கப்பல் தான் இது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு நான் தான் முதலா வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து அழைப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க. நான் தான் முதலா வந்திருக்கிறேன். இதுக்குள்ளே எல்லாம் போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற படி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கப்பல் அப்படின்னு சொன்னா பயப்படுறானே அப்படின்னு தெரியல. இரவு ஃபுல்லா வந்து இதுல வந்து டிஜே பாட்டு அப்படிலாம் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் 5 கிளாஸால தான் செய்யப்பட்ட ஒன்றா இருக்குது. எல்லாமே அப்படியே சாஃப்டா இருக்குது. அப்படியே போய் அப்படியே திரும்பி இப்படியே இது கிட்டத்தட்ட பங்களாதேஷுக்கு அனுப்பப்படுற ஒரு கப்பலாக தான் இந்த கப்பல் இருந்துச்சு. அந்த அண்ணன் சொன்னார் இதை இலங்கையில் செய்யப்பட்ட கப்பல் தான் இது. செப்டம்பர் மாதம் அப்படியே பங்களாதேஷுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வெட்டிங் ப்ரோக்ராம்கள் அப்படி செய்யறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. மகேசன் கப்பலில் வந்து ஒரு டிஜே தம்பியரால் வந்து நாங்கள் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கோம். என்னண்டா நீ யாழ்ப்பாணத்துலேருந்து நான் இதுக்குள்ள உனக்கு ஓடர் வந்தது என்ன சொல்றது? பாத்தீங்களா அப்படியே நோம்பலா அடிச்சு விடுறேன். அது சரி, என்ன மாதிரி இன்றைக்கு தான் நைனாதீவு எல்லாம் போய் வர நீங்க எல்லா இடம் போய் வராதானே பேர் தானே. அப்போ உனக்கு இந்த கப்பல் பயணம் அப்படி சிம்பிளா இருக்கும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆக்கள் எல்லாம் பெற போறாங்க தானே. இந்த டிஜே பாட்டுல கொஞ்சம் இந்த துள்ளி குதிக்கிற பாட்டுகள் எல்லாம் போட்டுறாத. என்ன இந்த பாரு கண்ணாடி எல்லாம் இருக்குது எல்லா பக்கம். சரியா? நீ போடுற பாட்டுல இந்த கடலை பொறுத்த வரைக்கும் சாதாரண கடல்ல ஆழ்கடல் அப்படி ஏதாவது பாட்டு விஜயண்ட பாட்டுகள் அப்படி இப்படி போட்டு அப்படின்னா ஓகே. இப்ப வேணாம் அப்படிலாம் வேணாம் அவசரமா இல்லை கதைக்கப்படாது. இப்ப என்ன செய்ய போற ஒரு 10 மணி வரையும் 11 வரையும் இப்ப நிப்பாட்ட போறாங்க. 10 மணி வரையும் 11 வரையும் நிப்பாட்ட போறாங்க. இன்றைக்கு நடுக்கடல்ல போனா அப்புறம் திடீரெண்டு ஓகே உன்னால போயலாம். என்ன செய்ய போற? பாத்தீங்களா லெப்ப மட்டும் காப்பாத்தோடும். உன் பேர் என்னடா? அபி. ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏனண்டா கொஞ்சம் இப்பதான் எடுக்கலாம் அந்த வீடியோ. ஏன்னா காப்பிரைட் வந்துடும். நான் இதுக்கிற பாட்டு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் செய்ய போறான் வச்சு செய்ய போறான்.
அதுக்கு முதல்ல எடுத்துடலாம் இந்த இவனை வச்சு. எங்க அவங்கள ப்ரோக்ராம் தேவைன்னு சொன்னா இதை எடுத்துருங்க. கடல் கடந்தாலும் பெறுவாங்களா உங்களை எல்லாம்? நான் தான் இந்த கப்பலை ஓட்ட போறது சரி. நீ என்ன பயந்து முட்டி நானடா கிட்டத்தட்ட ஒரு லேர்னர்ஸ்ல எல்லாம் பழகி பஸ் இது கார் ப்ரோக்ராம் இல்ல அதான் பிரச்சனை. உங்களை கூட்டி வந்து விட்டால் இதான் பிரச்சனை. பிசர் கதையோட இப்படி நான் எங்க போறேன்னு சொல்லுவாங்க. எங்க ஆஸ்திரேலியா கனடா இருப்பாங்க. சும்மா இதுக்கெல்லாம் சுத்தி காடி கொண்டு போறாங்க. சரியோ நான் என்ன செய்யறேன் ஆஸ்திரேலியா கனடா நல்ல வேலை வா என்ன பிடிச்சா நீங்க இல்ல இல்ல என்னடா நண்பா இதான் வந்து இந்த ஓடுற இடம். இதுல இருக்கிற ஆளுடைய கையில தான் வந்து உள்ளுக்கு இருக்கிற அவ்வளவு வேற்ற எல்லாமே இருக்குது. பயப்படாதீங்க, நான் வந்து ஓட இல்ல இது ஓட தெரியாது. இதுக்குள்ள ஏசி இருக்கு பாத்தியம் எல்லாரும் ஏசி இருக்கு. ஏன்னா இந்த இந்த இதுக்கு உள்ளுக்கு என்ன இருக்கு வெளியில இருக்கு ஏசி தேவையில்லை தானே, இயற்கையா இருக்கும். வேற லெவல்ல இருக்க கப்பலாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா இன்னும் இதான் வந்து இந்த இதான் வந்து முதல் நாள் கப்பல் ஓடுற முதலாவது நாள் ப்ரமோஷனுக்காக எல்லாரும் கூப்பிட்டு நீங்க கப்பல் ஓடுற கப்பல் விடமாட்டான் போல இருக்கு மட்டுமே. அதாவது வந்து இன்னும் நிறைய ஜனங்கள் போய் இதை புக் பண்ணலாம். வெட்டிங் கோலா இருந்தாலும் சரி, வெட்டிங் கேர் இருந்தாலும் சரி, சாமத்தி விட இருந்தாலும் சரி, பர்த்டே விட இருந்தாலும் சரி, கொஞ்சம் காசு கொடுத்து முடிச்சோன்னா நடுக்கடல்லையே வந்து உங்களுடைய ஃபங்க்ஷன் இடம்பெறதுக்கு சாத்தியங்கள் கூடுதலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடம் போய் பார்க்க போறோம் எப்படி இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதான் வந்து கப்பல் நம்முடைய வளர்ச்சிலாம் மூடா இந்த இதான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க விடுவாங்க. அதுக்கு பிறகு 1 லட்சம் ரூபா விடமாட்டாங்க. அதோட எங்களோட பிரபல இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நேரத்து வந்துட்டேன். என்னன்னா இருந்தாலும் ஒரு பெரிய யூடியூப் படம் ஒன்று நடிச்சிருந்தாரு. படம் நடிக்க பார்க்க போனா ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். ஓடிபி என்ற படம் விட நீங்க எல்லாம் நிறைய இதெல்லாம் போயிருப்பீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம்? புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. நாங்கள் தீவு பகுதியில போய்க்கான போறோம் நாங்க படகுல. இதுல ஒருக்கா போனது இல்ல, இன்னொருத்தர பயணம் செய்ய போறோம். கொஞ்சம் வித்தியாசமா யாழ்ப்பாணத்துல இருந்து இந்தியா கப்பல் போக முடியும். அதுக்கு அந்த பேர் மட்டும் தான் போய் கொண்டிருக்கு, போறமே தெரியல. இது வந்து இந்த இதான் ஸ்டார்ட் பண்ணது அப்படியா? போல பைலட்ட காணும் என்ன தான் கேட்டே வேணா. இப்ப வந்தோடனே தம்பி நீங்க ஓடுவீங்க சோசியல் மீடியாக்கள் இன்ஃப்ளூயன்சர் உங்களை மாதிரி இவர்தான் அந்த வட்டிமன். இவரே தெரிஞ்சிரு உங்களுக்கு ரமணன் அப்படின்னு சொல்லி பயணம் செய்வேன் நாங்களே ஊர்காவத்துல காரணம். சரி இப்ப இன்றைக்கு ஃபுல்லா இரவு நின்று போட்டு போறீங்க. என்னடா போயிலாம் டிஜே இருக்குல்ல, டிஜே பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கப்பல்டா பயமா. ஆள் இந்த கடல் அப்படி ஏதாவது நடந்தாலும் ஆள் இந்த லேப்டாப்போட அப்படி அது இல்லையா. இப்ப நாங்க நெச்சா நெச்ச நேரத்துக்கு போயிடலாம் வீட்டு. என்ன பரவாயில்ல இந்த கைட்ஸ் அதெல்லாம் கைட்ஸ் பைக் எங்க நிக்கு இங்க நிக்கு பைக்காடா முக்கியம். கரை வந்தா காணும் எங்கேயாவது விழுக்குறான்னா அந்த ஊர்காவத்துறையில நிப்பாட்டி இருக்குன்னு அப்படியே ஆள் கடை நீந்தி போ. நான் பரவாயில்ல நீந்தி போவேன், எனக்கு நீச்சல் தெரியும். துடி எல்லாம் ஓடி போயிடுவேன் நான். எங்கேயாவது இந்த பாருங்க கப்பலுக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஓ ஓ மை காட், இந்த பாருங்க எப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. கப்பலுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. கீழே நடந்து கொண்டே இருக்குது. இது கப்பல்ல கீழே நடந்து கொண்டே இருக்குது. அடுத்த இன்னொரு பாவை இருக்கு உள்ளாட. Go to Bangladesh. December going. கப்பலை கீழே பாருங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இன்ஜின் பகுதி எல்லா பகுதியும் இதுக்குள்ள இருக்குது. இன்ஜின் இந்த கப்பலோட மெயின் பார்ட்ஸ்கள் ஃபுல்லா இதுக்கெல்லாம் இருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட ஃபைபர் கிளாஸால செய்யப்பட்ட கப்பல்லாம் இந்த கப்பல். வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். நல்லா இருக்கேன், நல்லா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன செய்யற, கடல் கடந்து ஒரு போட்ல டெக்கரேட் பண்ணுவோம்ன்ற ஒரு அவாயில வந்து இங்க பூந்தாச்சு. விடிய என்ன மத்தியானம் வந்து நாங்கள் வந்துட்டு திங்ஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டு
ஏற்றி போட்டு இப்போ இந்த அடைக்க பண்ணிட்டேன் ஒரு சின்ன இதுதானே டக்குன்னு செய்தாச்சே நீ இனி ஃபங்க்ஷன் தொடங்க பார்க்க வேண்டிய அமைச்சது என்ன செய்யறது எல்லா இடமும் செய்வோம். என்ன மாதிரி இரவு பங்கு வரை போகுது இப்போ இரவு என்னென்னு சொன்னேன் இவன் பிளான் என்னென்னு சொன்னால் ஒரு 150 பேர் 100 பேரை தான் இவன் மெயின் பண்ணினோம். இப்போ அதுக்குள்ளே இப்போ வெட்டிங் பர்த்டே சர்ப்ரைஸ் பார்ட்டி அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பினோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மால் பர்த்டே பார்ட்டின்னா சர்ப்ரைஸாக நீங்கள் இங்கே இப்போ எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் டெக்கரேஷன் ஈவெண்ட் டிஜே எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவையெல்லாம் நீங்கள் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த இதில் லகூன் தானே இங்கால சைடு இப்போ அங்கால போகாது இதுக்குள்ளே போகும். ஏன்னு சொன்னால் இது சோலரில் வேலை செய்கிறதால அந்த ஆழ்கடலுக்கு போய் போகிறதுன்றது பாசிபிள் இல்லை. ஏன்டா அதுன்ற கெப்பாசிட்டி இருக்காது. இந்த பேட்டரியில் தானே வரும். சோலார் பேட்டரியில் இது ஒர்க் பண்ணுறதால ஆழ்கடலுக்கு போகாது. அது காற்று டைமுகள் அது இல்லை. மற்றபடி போகும். காற்று கொஞ்சம் சூழ்நிலையாண்டா ஆழ்கடலுக்கு போகாது. மற்றபடி இதுக்குள்ளே சுற்றக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ உங்களுக்கு ஈவினிங் இப்போ லஞ்ச் டின்னர்ன்னு சொன்னீங்கன்னா டின்னர் அரேஞ்ச் பண்ணினா இதுக்குள்ளே அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்ட்டியை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பார்ட்டி இது வந்து ஃபர்ஸ்ட்டு வலிக்கிடு. சனத்தை ஏற்ற போகுது. இப்போ சனமண்டாலும் இன்றைக்கு கொஞ்சம் யூடியூபர்ஸ் அவையில் அந்த மாதிரி அவைகளுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. எங்களோட ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு வந்துட்டு இனி லைட்டிங் எல்லாம் செட் பண்ணினா சரி. ஓகே தேங்க்யூ. பாருங்க இதில் வந்து பாதை போய்கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஊர்காவத்துறை நோக்கி பயணம் போய்கொண்டே இருக்குது. வந்து வீடியோவில் நீங்கள் ஃபங்க்ஷன் செய்ய போறீங்கன்னு சொன்னால் வந்து 1 லட்சம் ரூபா மாதிரி வரும். per 2 hours. 2 hours. ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபா மாதிரி வரும். விடிய நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொன்னால் வந்து இரவில் நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொன்னால் வந்து 1.5 லட்சம் ரூபா. மற்றது நீங்கள் இது போட்டுக்கான சார்ஜ். இப்போ நீங்கள் சாப்பாடு புரிம்பா ஆர்டர் பண்ண போறீங்கன்னு சொன்னால் வந்து அதுக்கு புரிம்பா தலைக்கு 4000 ரூபா. ஒரு பர்சனுக்கு 4000 ரூபா. ஸோ இப்போ 100% செய்ய போறீங்கன்னு சொன்னால் வந்து 1 லட்சம் ரூபா ப்ளஸ் 100 பேருண்டா 100 பேர் இருக்கேன் அப்போ 80 பேர். அதுக்கு ஆளுக்கு 4000 படி. ஊர்காவத்துறையிலேருந்து பாருங்க சனம் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 200 ஜனத்துக்கு மேலே இருக்குது. நான் வந்து கனடா கிட்ட வந்தேன் பார்த்தியா கனடா கிட்ட. பட் இப்போ அங்கே போன அப்புறம் இந்த எஸ்ஏல அடிக்கிறதா இது அடிக்கிறான்னு தெரியல. நீ என்ன செய்ய போகிறேன்? எத்தனை இந்த கப்பலுக்கு வந்து நான் இந்த படியில் இந்த கனடா வந்து இந்த தெரியுது இந்த சித்தப்பாங்கிறது கைதாட்டு இது கனடா அலங்கால பக்கம் ஜேர்மன் அப்படி இப்படி மாறி இருக்குது. என்ன சொல்லுங்க சிக்கல் கனரமா கப்பல் ஒரு இடத்துல நிற்குது. அதான் சிக்கல் பிசர்க்குதாங்க. வந்த கப்பல் எடுக்க சொல்லுங்க. கப்பல் இன்னுமே எடுக்கலைங்க. அதே இடத்துல இருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தால ட்ராவல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்த அப்புறம் இதுக்கு பிறகு மிச்ச வீடியோ பாருங்க. For this to start this company? Yeah, this company I started small because as I said my first company is solar company. So with that support I started this boat building. So initially I had to put about 10 million in Sri Lankan rupees for the initial investment. So with the time, with the business we are gaining, we continued. So now actually this, for example, this boat value is 340,000 USD. That means almost 10 crores in 100 million into Sri Lankan rupees. நேரத்தில் பாருங்கள் கப்பல் அப்படி இருக்குன்னு. இந்த கப்பலாம் வந்து வழிகிட போகிறோம். இப்போ
இந்த கப்பலை பற்றியான காணொலிகளை உங்களை தந்திருப்பான்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடையை சென்றேன். என்று உங்களாது வணக்கம் நண்பா. பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னால் கப்பல் ஓடுறதுக்கு தான் ரெடியாக இருந்துச்சு. அந்த சூழ்நிலைகளும் காற்றும் காற்றும் காரணமாக வந்து இப்போ பயணம் செய்ய இருக்குது.